யாத்திரிகர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி மற்றும் அரசியல் பார்வையாளர் சரவணகுமரன் அவர்கள் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அசோக். வணக்கம் யாத்திரிகர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், 2017ஆம் ஆண்டு கேரளா சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு முன்னணி நடிகை ஒருவர் ஒரு கேங் ரேப்புக்கு ஆளாக்கப்படுகிறார். அது வந்து நாடு முழுக்க ரொம்ப பேசு பொருளாக இருந்தது. ஏன்னா அவங்க அந்த டைமில் ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸாக இருந்தாங்க சவுத் இந்தியன் சினி இண்டஸ்ட்ரியில். அதுக்கு காரணமாக ஒரு முக்கியமான கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி நடிகர் கைது செய்யப்பட்டார். இதெல்லாம் எதுக்கு வரேன்னா, இப்போ இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் இந்த ஒரு விஷயம் ரொம்ப பேசுபொருளாக மாறி இருக்கனால வரேன். இந்த 2017 இந்த நடிகை பாதிக்கப்பட்ட பிறகுதான் இந்த ஜஸ்டிஸ் ஹேமா அவர்கள் ஒரு குழு அமைத்தாங்க. அந்த குழு 2019 முதல்வர் பினராயி விஜயனிடம் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. சினி இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பேசுறது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம் ரியாலிட்டி என்னன்னு. ஆனால் செவி வழியாக நம்ம எல்லாருமே கேட்டிருந்துருப்போம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இது எங்கே சார் போய்கிட்டு இருக்கு? இந்த எல்லா இடத்துலையுமே நம்ம நாட் ஒன்லி கேரளா, நம்ம எல்லா இந்த பாலிவுட், கோலிவுட், டோலிவுட்னு எல்லாத்துலேயுமே இருக்குல்ல, எங்கே போகுது அப்படிங்கிறது கேள்வி. அதாவது இந்த டாபிக் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சமூக தளங்களில் வலைதளங்களில் போயிட்டுருக்கிற டாபிக். இதில் பேசும்போது நான் நிறைய வீடியோஸும் பார்த்தேன். ஒவ்வொருத்தங்களும் பேசும்போதும் இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் தப்பானவர், இவர் அப்படி, இவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு, இப்படிலாம் கேள்விகள் நம்ம பார்க்குறோம். இப்போ எந்த டிபேட்டில் நீங்கள் கேட்குற இந்த கேள்வியில் நான் அந்த டைரெக்ஷனில் போக விரும்பலை. தமிழ் இண்டஸ்ட்ரி இவர் நல்லவரா, இவர் கெட்டவரா, தெலுங்கு இண்டஸ்ட்ரி இவர் நல்லவரா, மலையாள இண்டஸ்ட்ரியிலே நீங்கள் இந்த ரிப்போர்ட்டில் இது இருக்குன்னு ஒரு ஹேஷியம், ஒரு ஜோசியம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் இப்படி, இவர் இப்படி. சார், நான் இப்போ இன்றைக்கி இந்த உரையாடல் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இது எதனால் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது எப்படி அட்ரஸ் பண்ணுறது, அந்த மாரி வேணால் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு அறிக்கைங்கிறது அப்படின்னா அது ஒரு ஜுடிஷியல் ரிப்போர்ட் கிடையாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட்டை 2 சைடு பார்ட்டியை பற்றியும் விசாரிச்சிருப்பாங்க. இது ஒரு கமிஷன், இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் கமிஷன் பாதிக்கப்பட்டவங்களை விசாரித்து அந்த தகவல் எடுத்து அந்த தகவலை வச்சு அந்த இதில் எந்த அளவு சரி, இது மாதிரி நிகழ்வுகளை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி அமைப்புகளை உருவாக்கலான்னு போட்டிருப்பாங்க. இதில் மற்றவங்களை பற்றி, விக்டிம்ஸ் பற்றி, ஏன்னா ரிப்போர்ட் இன்னும் வெளியே வராதனால மற்ற விக்டிம்ஸ் பற்றியோ அந்த விக்டிமுக்கான அந்த அக்ரஸரை பற்றியோ விஷயங்கள் இருக்குமா நம்மளுக்கு தெரில. அது இல்லாத பட்சத்தில் அதை பற்றி பேசுகிறது ஒரு சரியான விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த பர்டிகுலர் விஷயம் இருக்கு இல்லையா, இந்த பெண் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே சென்சிட்டிவான சப்ஜெக்ட்டுங்க எப்பயுமே. ஏன்னா இன்றைக்கி ஒரு பெண் ஆல்மோஸ்ட் எந்த ஆணை பார்த்தும் இவர் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி 99% சொசைட்டி, மீடியா நம்பும். நீங்கள் யாரை வேணாலும் கேரக்டர் அசாசினேட் பண்ணிடலாம். இல்லை, ஃபஸ்ட்டு அது ஒரு பாயிண்ட் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அதே மாதிரி அதுக்காக தப்பு இல்லைன்னா தப்பு நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் 3 விஷயமாக நான் பார்க்குறேன், 3ஆக பிரித்து பார்க்குறேன். ஒன்று, ஒரு பெண் வீட்டிலேருந்து வெளியே வரான்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண் வீட்டிலேருந்து வெளியே வரான்னா தெரியாதவங்களாலையும் அவளுக்கு பாதிப்பு இருக்குது. நீங்கள் கல்கட்டாவில் பார்த்தது முழுக்க அந்த பெண்ணுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க, கொஞ்சம் தெரிஞ்சவங்க, அதாவது தொழிலில் இருக்கவங்க எல்லாத்தையும் நான் கொஞ்சம் தெரிஞ்சவங்கிற கேட்டகரியில் வைக்கிறேன். ஒரு ஆஃபீஸ்க்கு வராங்க, என்ன அவங்கள போய் தெரிஞ்சிடும். ஒரு ஆஃபீஸில் ஒரு 5 வருஷம் ஒன்றா ஒர்க் பண்ணால் கூட என்ன தெரிஞ்சிட போகுது. இன்னொருத்தவங்களுடைய குடும்ப வாழ்க்கை யாருக்குமே தெரியறதில்லை. மனைவி யார், கணவர் யார், குழந்தைங்க யார், இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க யார் அப்படின்னு தெரியாது. ஒரு ஆஃபீஸ் கொலீகாவே அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. நிறைய பேசுகிறனால மட்டும் தெரிஞ்சவங்க ஆயிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் பாதி தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஒர்க்கிங்கில் இருக்கவங்க ரொம்ப தெரிஞ்சவங்கிறது ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு 30 வருஷம் ஒரே ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க, உறவினர்கள், இந்தமாரி இந்த 3 வழியிலையுமே பெண்ணுக்கு பாதிப்பு இருக்குது. ஆதி காலங்களில் விமன் ஒர்க்கிங்கில் இருக்கும் பொழுது, முதல்ல ஒர்க்கிங் ஆரம்பிக்கும் பொழுது என்ன, ரூரலில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒரே ஃபார்மில் ஒர்க் பண்ணுவாங்க. தோட்டத்தில், காட்டில் அவர் இந்த பக்கம் வேலை பார்ப்போம், இந்த பக்கம் தெரியும். இன்னொன்று வேலை பார்க்குற இன்னொரு ஆணுக்கும் இவங்க யார் என்னன்னு இன்னொரு ஆணுக்கும் தெரியும். அதுமாரி அவருடைய மனைவி அங்கே தான் இருப்பாங்க, அவரோட பிள்ளை அங்கே தான் இருப்பாங்க, அவருடைய தங்கச்சி அங்கே தான் இருப்பாங்க. எல்லாமே ஒரு குடும்பமாக இருக்கும்போது அங்கேயுமே நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே ஒரு சின்ன கிண்டல், இந்த ஸ்டாக்கிங் நம்ம இன்றைக்கி சொல்கிறோமே கிண்டல், இதெல்லாம் உண்டு. அது பெண்களுக்கும் தெரியும். அதை ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற வாய்ப்பு. ஏன்னா இவங்க அதுக்கு மேலே போக மாட்டாங்கிற நம்பிக்கை அந்த பெண்ணுக்கு இருந்துச்சு. இப்போ மாமா பொண்ணை கேலி பண்ணுறது, அத்தை பொண்ணை கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்கு மேலே அவங்க போக மாட்டாங்க. கிண்டல் பண்ணுவார்,
அதோட அவ்வளோதான் முடிஞ்சது. அது ஒரு சின்ன ஃபன் பார்ட்டாக இருந்தது. இன்னைக்கு சிட்டியில் கிண்டல் கூட பண்ண முடியாது. ஏன்னா அந்த பொண்ணோட இன்னொரு சைடு உங்களுக்கு தெரியாது, அந்த பொண்ணு எந்த அளவுக்கு அது சீரியஸ் எடுத்துக்குன்னு தெரியாது. ஆனாலும் சில பேர் கிண்டல் அடிக்க தான் போலீஸ் கேஸ் வரைக்கும் போகுது. கண்டினியூஸாக ஈவ் டீசிங்னு மாறிடுது. சரியா? இது தெரிஞ்சவங்களுக்குள்ள சொல்கிறேன். ப்ளஸ் இது கூட ஸோ இந்த விஷயம் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால எல்லாருமே இதை வந்து ஓப்பனாக பேசுகிறதுக்கு பயப்படுற காரணம். இப்போ நீங்கள் இன்றைக்கி நடிகர் ரஜினிகாந்தை பற்றி கேட்குறாங்க, ஐயோ அப்படி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சான்னு தெரியல அப்படிங்கிற. அவர் ஏன் ரஜினி வந்து ஒரு சமூகத்தை படிக்காதவர் கிடையாது, அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டவர், அரசியல் இருக்கிறவர். ஏன் அதை அவாய்ட் பண்ணுறாரு? பல நடிகர்கள்ட்ட வந்து இப்போ போய் இவங்க போய் மைக்கை நீட்டி சார் அந்த ரிப்போர்ட்டுனோன்னா அவங்க ஏன் அவாய்ட் பண்ணுறாங்கன்னா, அதில் என்ன சொன்னாலும் யாராவது எதிர்ப்பதம் பண்ணிடுவாங்களோன்ற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு கட்டத்துக்குள்ளே தான் நம்ம இந்த டிபேட்டை பேசி ஆகணும். அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒரு பெண் நினச்சா இன்னைக்கு ஒருத்தரை கேரக்டர் அசாசினேட் பண்ண மாதிரி அதுக்கான பெண்களும் இருக்காங்க. இந்த மீ டூ மூமெண்ட்டையும் இதையே பயன்படுத்துகிற பெண்கள் இருக்காங்க. அவங்க மேலே தப்பே இருந்திருக்கலாம், அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் அதை வந்து ஒரு இடத்துல பயன்படுத்திக்கலாம். இப்படியும் பெண்கள் இருக்காங்க. உண்மையிலே பாதிக்கப்படுற பெண்களும் இருக்காங்க. இப்போ டவுரி கேஸில் நம்ம எப்படி பார்க்குறோம், கோர்ட்டில் உண்மையிலேயே அந்த கேஸால் பாதிக்கப்படுற ஆண்கள் அதிகமாக இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா இவங்க போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணும்போது என்னை அடித்தாங்க, என்னை கம்பு பண்ணாங்க, என்னை அற்புறுத்தினாங்க, வரதட்சணை கேட்டாங்க, பிரச்சனை வேற ஒன்று இருக்கும். ஆனால் மிரட்டுறதுக்காக இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிற பெண்களும் இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இதனால் பாதிக்கப்படுற பெண்களும் இருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயத்தையும் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த ஒரு முன்னுரை ஏன் நான் கொடுக்குறேன்னா, பின்னாடி நம்ம விவாதிக்கும் போது சில நேரத்தில் பெண்ணுக்கு எதிராக பேச வேண்டியும் போது என்ன அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஸ்பெசிஃபிக்காக சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த விஷயம் வந்து ஏன்னா ஆணும் பெண்ணும் ரொம்ப க்ளோஸ் ஆகும், அன்டைம்லும் ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரி அது. இப்போ மற்ற இடங்கள்ல ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா காலைல 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி 7 மணி மேக்ஸிமம். இந்த லேட் நைட்டு அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. 98, 99 வரைக்குமே எனக்கு ஞாபகம் இருந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பெண்கள் நைட் ஷிஃப்ட்டில் அலௌடு கிடையாது. ஆஃப் நைட்டுன்னு ஒரு ஷிஃப்ட் சொல்லுவாங்க, 2 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு முடியும். அந்த ஷிஃப்ட்டோட பெண்கள் வெளியே போயிடுவாங்க ஃபேக்ட்ரியிலேருந்து. 98 99 தான் கவர்மெண்ட் ரூல்ஸில் வந்து மாறி பெண்கள் நைட்டு வேலை பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அங்கே தான் ஒரு அன்டைமிங் இது. ஸோ இந்த அன்டைமிங் இது ஒரு ஷெடியூல் இல்லாதது. ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருக்கிற இண்டஸ்ட்ரி, ரூல்ஸ் கம்மியாக இருக்கிற இண்டஸ்ட்ரி. இங்கெல்லாம் வந்து இந்த ஒர்க் பிளேஸ் வைலன்ஸ் ஜாஸ்தி இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ராஜஸ்தான் கேஸில் ஒரு ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் எவ்ரி ஒர்க் பிளேஸில் ஒரு விமன் கமிட்டி இருக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லா கம்பெனிலையுமே உண்டு, எல்லா கார்பரேட்டு கவர்மெண்ட்டில் விமன் கமிட்டிஸ் உண்டு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் உண்டு. அதோட வேலை வந்து அவங்க மந்த்லி ஒன்ஸ் மீட் பண்ணணும், இந்த மாதிரியான வயலன்ஸஸ் என்ன இருக்குங்கிறத அவங்க டிஸ்கஸ் பண்ணோம். முளையிலே கிள்ளி எறிகிற மாதிரி அவங்க வந்து மீட்டிங் போட்டு இந்த மாரி ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு போயிட்டு இருந்தது. சினிமா இண்டஸ்ட்ரியில் எவரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அதை வச்சுருக்கணும், எவரி ப்ரொடக்ஷன் கம்பெனி அதை வைக்கணும். இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி. ஆமாம். ஆனால் நிறைய சினிமா கம்பெனி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாரி இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொப்ரேட்டர், ஒரு தனி ப்ரொடியூசர், அவர் ஒருத்தர் அவரே ப்ரொடியூஸ் பண்ணுவார். பேரெல்லாம் பெருசாக இருக்கும், ஆனால் கார்பரேஷன் இல்லை. ஸோ அவங்க இந்த கமிட்டிக்குள்ளே வரல. இது முதல். ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம் இல்லையா. இப்போ டைரக்டர் நினச்சா ஒரு பொண்ணை ஸ்க்ரீனில் கொண்டு வரலாம், கேமராவில் எவ்வளோ நேரம் காட்டலாம், எவ்வளோ டயலாக் கொடுக்கலாம், அவரோட கேரியரை முடிவு பண்ணுற மிகப்பெரிய பவர் டைரக்டர் தான் இருக்குது. டைரக்டரோட கேரியரை முடிவு பண்ணுற பவர் ஹீரோஸ்க்கு இருக்குது. தமிழ் சினிமாவும் சரி, குறிப்பாக இந்திய சினிமா, குறிப்பாக தமிழ் அண்ட் தெலுங்கு சினிமா. ஏன்னா அந்த டைரக்டர்ஸை சூஸ் பண்ணுறதே பெரிய ஹீரோஸ் தானே. ஏன்னா மார்க்கெட் வந்து டேர்ன் ஓவர் மார்க்கெட் டைரக்டர் ஃபிக்ஸேட் பண்ணுறதில்ல. ஒரு படத்தை 200 கோடிக்கு எடுக்கலாமா, 100 கோடிக்கு எடுக்கலாமா, 50 கோடி எடுக்கலாமான்னு முடிவு பண்ணுறது ஹீரோ. ஏன்னா அந்த ஹீரோ வந்தால் இவ்வளோ பட்ஜெட் ஓடிடும். அப்போ அந்த ஹீரோவோட பவர் வந்து டைரக்டரோட ஜாஸ்தி, ப்ரொடியூசரோட ஜாஸ்தி, எல்லாத்தையோட ஜாஸ்தி. ஸோ அந்த பவரில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு கேரியர் வேணும்னா அந்த மாரி வந்துடலாம், காம்ப்ரமைஸ் பண்ணுற மாரி.
இல்லை அது இல்லைன்னா அந்த பொண்ணு வெளியே போனால் அவளுக்கு கேரியரில் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறான்னு அர்த்தம் இருக்கும். சரியா? சம்டைம்ஸ் வந்து இன்னொரு பொண்ணு அதுக்கு ஓகேன்னா, இப்போ அது ஏன் அந்த தொடர்ந்து சினிமாவில் இருக்குது, இன்னொரு பொண்ணு அது ஓகேன்னு சொல்கிறாங்கல்ல அந்த ரோலுக்கு. அப்போ இதுக்கு காரணம் நம்ம யாரை சொல்லுவோம்? ஆனா பெண்ணா, 2 பேரும் சேர்ந்தா? இத்தனை கேள்விகள் வந்து நிற்குதா? நான் வந்து நீங்கள் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணால் ஏன் வந்து ஒரு பெண் இனத்தில் அந்த விஷயத்தை வந்து அவங்க ப்ரெஷர் பண்ணுறாங்கல்ல, அப்போ வந்து யாருமே அதில் நடிக்கக்கூடாது அப்படின்னு ஏன் விமனால் ஒரு பிளாக் அவுட் பண்ண முடியல? நடிகைகளுக்கு பவர் கம்மி. ஹீரோ தான் ஹீரோயினே சூஸ் பண்ணுறாங்க. தமிழ் படங்களில் ஹீரோ முடிவானதுக்கப்புறம் ஹீரோட்ட கேட்டு தான் ஹீரோயினே சூஸ் பண்ணுறாங்க. சார் உங்களுக்கு எந்த ஹீரோயின் சார் அப்படின்னு? ஸோ ஒரு ஆணாதிக்க ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ஆணாதிக்கத்தில் இருக்கிற எல்லா பெர்வர்ஷன்ஸுமே அந்த இண்டஸ்ட்ரியில் வந்துடும். ஸோ பெர்வர்ஷனில் வந்து ஆணாதிக்கத்துக்குன்னு ஒரு பெர்வர்ஷன் உண்டு, பெண்ணாதிக்கத்துக்குன்னு ஒரு பெர்வர்ஷன் உண்டு. இந்த பெர்வர்ஷன் வந்து அந்தந்த மனித இனத்தில் பல ஆண்டு காலமாக வருது. சரியா? நீங்கள் வந்து மாசேத்துங்க கேஸ் ஸ்டடியை பண்ணீங்க, செங்கிஸ்கானை பண்ணுறீங்க, அக்பரை பண்ணுறீங்க, அந்த நிறைய இந்த விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து இந்த ஒரு கான்செப்ட். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி ஆணாதிக்கம் முழு ஆணாதிக்கத்தில் இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெர்வர்ஷன் ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடுது. அப்போ அதில் ஒரு ஸ்டேஜில் டேமேஜ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்போது இந்த மாரியான விஷயங்கள் வரலாம். ஸோ ஒரு கவர்மெண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த ஃபில்டரிங் ப்ராசஸ், சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இல்லாட்டாலும் ஒரு எவ்ரி ஃபிலிம் யூனிட்டுமே ஒரு நீங்கள் விமன் கவுன்சில் வைக்கணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹீரோ லீடு சொசைட்டி, ஒரு 1 மேன் லீடு இண்டஸ்ட்ரியிலே வேறு எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது. நீங்கள் கார்பரேட் எடுங்க, அம்பானி அதானி இந்தமாரி பெரிய குரூப் கூட யாரும் டிக்டேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இல்லாட்ட இன்னொரு பெரிய கம்பெனிக்கு போயிடுவாங்க, இன்னொரு கார்பரேட் போவாங்க, அங்கேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போயிடலாம். ஆனால் இண்டஸ்ட்ரி அப்படி கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஃபேஷன் ஒரு படம் வந்துச்சு, பேஜ் 3ன்னு ஒரு படம் வந்துச்சு ஹிந்தியில். அந்த படங்கள்லாம் இதை வந்து ரொம்ப இதை பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. ஸோ அந்த பாலிவுட் வந்து இந்த விஷயங்களை தாண்டியதில்லை. அதில் தான் அங்கே தான் பெருசாகவே ஆரம்பிச்சு. அமெரிக்காவோட எல்லா பொலிட்டிக்கல் சீரீஸும் பாருங்கள், அமெரிக்காவோட எல்லா பொலிட்டிக்கல் சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வரும். இது ஆண்டாண்டு காலங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த பஞ்சாயத்து. அதாவது எப்போ வந்து ஒரு சில பெண்கள் இதை தவறாக பயன்படுத்த முனைகிறாங்களோ ஆரம்பத்தில், இது வந்து கொஞ்சம் ஃபிலாசபி. இது எப்படி ஃபிலாசபின்னு சொல்கிறோன்னா, செக்ஸுங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதானா? இல்லை. ஆணுக்கு அதிகம் தேவைப்படுகிறது, பெண்ணுக்கு கம்மியாக தேவைப்படுகிறது. இது நான் சொல்கிறது லாஜிக், இது சயின்ஸ் கிடையாது. ஏன்னா இதில் வந்து நாங்கள் தான் ஒரு லாஜிக், இன்னொரு லாஜிக், என்னோடய குரு சொன்ன லாஜிக் சொல்கிறேன். ஆணுக்கு அதிகம் தேவைப்படுகிறது, பெண்ணுக்கு கம்மியாக தேவைப்படுது. அப்போ பெண் இந்த அதிகமான தேவையை உணர்ந்து வரலாற்று காலங்கள்லேருந்து ப்ராஸ்டியூஷன் வந்து பெண்கள் சைடில் அதிகமாக இருக்குது. 90% பெண்கள் சைடில், 10% ஆண்கள் சைடில் ப்ராஸ்டியூஷன். ஏன் வந்து பெண்ணுக்கு தேவை இல்லையா? தேவை இருந்தால் ஆண் சைடு ப்ராஸ்டியூட் கூடியிருக்கும். அப்போ எங்கே அதிகமாக கூடுது? பெண்கள் சைடில் 90% இருக்கிறனால தான். ஏன்னா அது ஆணுக்கு தேவை அதிகமாக இருக்கிறது. ஏன் ஆணுக்கு தேவை அதிகமாக இருக்கிறது, பெண்ணுக்கு தேவை கம்மியாக இருக்கிறது அப்படின்னா, இந்த செக்ஸில் ஜெனட்டிக்ஸ் வந்து நின்றோம். சரி, ஆணுக்கு எல்லாத்துக்கும் சமமாக தேவையாக இருக்குன்னா அதில் ஒரு ஜெனட்டிக் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு லாஜிக் சொல்கிறாங்க. அதனால் லாஜிக்னா இந்த ப்ளூ ரெட்டுன்னு 2ஆக பிரிப்பாங்க. ஒரு 10% ஆண்கள், கிருஷ்ண பரமாத்மா ப்ளூ, அதுக்காக அந்த ப்ளூ நினச்சிக்காதீங்க. 10% ஆண்களுக்கு வந்து அதிகமான ஒரு பால் உணர்வும், ஒரு 10% ஆண்களுக்கு சுத்தம் கம்மியான பால் உணர்வும். ஆனால் இந்த என்டையர் மேல் செக்மெண்ட்டே ஃபீமேலோட ஜாஸ்தி தான். ஸோ லாஜிக் என்ன? அந்த பக்கம் 10 ப்ளூவும் இந்த பக்கம் ரெட்டும். விப்கியரில் 2 சைடு இருக்கா, ப்ளூ ரெட்டு, நடுவில் எல்லா கலர் இருக்குது. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கான் பாருங்க, இவனுக்கு சரியான அந்த விஷயங்கள். இப்போ எப்படி சாப்பிட்ற மாரிங்க, நீங்கள் 3 இட்லி சாப்பிடுவீங்க, நான் 4 இட்லி சாப்பிடுவேன், ஒருத்தர் 5 இட்லி சாப்பிடுவேன், ஒருத்தர் 8 இட்லி சாப்பிட்றாரு. இது அதிகமாக சாப்பிட்றது குற்றமா, கம்மியாக சாப்பிட்றது தப்பானா? இல்லை. இதை ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கு. இன்ஃபேக்ட் இந்து மதத்தில் அதனாலேயே இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது வேல்யூவாக வச்சுருந்தாங்களே தவிர சட்டமாக வைக்கல. நம்ம தான் சட்டம் ஆக்கிட்டோம் இந்தியா வந்ததுக்கப்புறம்.
இந்தியாங்கிற நாடு வந்ததுக்கு முன்னாடி ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது வெறும் வேல்யூ. அவங்களுக்கு தேவைக்கு 3 மனைவி 4 மனைவி 5 மனைவி வரைக்கும் வச்சுட்டு இருந்தான் ராஜாக்கள்ல. மனைவிகளில் லிமிட் இல்லை, கணவர்களுமே லிமிட் இல்லை. ஏன்னா பெண்கள்லையும் ப்ளூ பெண்கள் உண்டு, பெர்சன்டேஜ் கம்மி. ஆனால் இந்த என்டையர் செக்மெண்ட்டே கீழே, ஆணுக்கு கீழே அப்படி வச்சுக்கோங்க. பெண்களில் ரெட்டும் உண்டு. இப்போ ஒரு ப்ளூ ஆணும் ரெட் பெண்ணும் சந்திக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் இந்த பெர்வர்ஷன் அதிகமாக பிரச்சனையை உண்டு பண்ணுது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காது, தேவையில்லை. ஆனால் அவனுக்கு அதிக தேவை, அந்த ஆணுக்கு அதிக தேவை. இதனால தான் அங்கங்கே இது போன்ற வன்முறைகள். இதில் அந்த ப்ளூ ஆண்களுக்கு சைக்காலஜிஸ்ட் மேபி அவங்க கிளாரிஃபை பண்ணலாம் ஃபர்தராக, இந்த லாஜிக் அவங்க தான் சொல்லணும். இதெல்லாம் சயின்ஸில் ப்ரூவ் ஆகாத விஷயங்கள் தான். ஒன்று, ஒரு பசி இருக்கும்போது மனுஷன் தன்னோட எல்லா குணங்களையும் இழக்கிறான்னு நம்ம சொல்லுவோம். வள்ளலார் சொல்லுவார், பசி வந்தால் 10 பறந்து போகுது அப்படிங்கிற. அதனால தான் சாப்பாடு போனார். அதுமாரி இந்த எமோஷன் இருக்கு இல்லையா, செக்ஸுங்கிற எமோஷன்லையுமே அந்த பசி இருக்கும் பொழுது தவறான ஒரு பெர்வர்ஷன் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். அந்த பெர்வர்ஷன் எங்கே எக்ஸ்ப்ரெஸ் ஆகுன்னு தெரியாது. அந்த பெர்வர்ஷன் வந்து ஒரு ராங் டைமில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும், ஒரு அன்டைமில், ஒரு ஒரு அன்ப்ரொடக்டிவ் பிளேஸில். ஒரு பெண் வந்து தனியாக மாட்டிட்டானா அந்த இடத்துல எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடுது, அங்கே ஒரு க்ரைம் ஆகிடுது. இப்போ அதனால தான் நம்ம எல்லாம் சொசைட்டியில் என்ன சொல்கிறோம், பெண்களை வந்து அன்டைமில் போகாதீங்க, ட்ரெஸ்ஸு கோடு கரெக்டாக போடுங்க. ஒரு அன்ப்ரொடக்டிவான பிளேஸில் போய், பார்ட்டியில் போய் ஒரு அண்டர் லிக்கரில் இருக்கிற ஒரு குரூப்போடு இருந்து தனியாக அந்த பொண்ணு திடீர்னு தனியாக விடப்பட்டால் அந்த நேரத்தில் ஒரு டேமேஜ். அதுக்கப்புறம் நம்ம சோசியல் ரைட்டு, ஹியூமன் ரைட், லாவு, சிஸ்டம், அந்த பையனோட வாழ்க்கை அழிக்க முடிஞ்சிடும். இன்றைக்கி இருக்க போஸ்கோ சட்டங்கள்லாம் வெளியே வர முடியாது. அதுக்கப்புறம் வந்தாலும் அவனுக்கு ஒரு கேரியரோ லைஃபோ அமைய போகிறதில்ல 99%. சரியா? பட் இருந்தாலும் நம்ம ஏன் இதெல்லாம் சொல்கிறோம், இதெல்லாம் வந்து பெண் அடிமைத்தனம், இதெல்லாம் நீங்கள் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சில பெண்கள் சொல்கிறாங்க. பட் நம்ம என்ன சொல்கிறோம், டேமேஜ் இந்த பிறகு டேமேஜ் எனக்கு தானே, நான் சொசைட்டிக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். சொசைட்டிக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் டேமேஜ் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, என் வாழ்க்கை எடுத்து எப்படி கொண்டு போகிறது, இந்த கேள்விக்குறி வந்து நின்றுது. ஸோ இந்த பெர்வர்ஷன் ஆணுக்கு இருக்க பெர்வர்ஷன் இன்னைக்கு சொசைட்டியில் நான் சாலிடாக சொல்லுவேன் ஹையஸ்ட். இன்னும் 20 வருஷம் கழிச்சு இதை விட பல மடங்கு அதிகரிக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வஸ்துக்கள், போதை வஸ்துக்கள், லிக்கருக்கு அண்ணா பின்னான் இருக்குது, கல்யாணங்கள் டிலே பண்ணி பண்ணுறாங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டடு, இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் வேல்யூஸில் ரொம்ப கம்மியாகிடுச்சு, டிரான்சிஷனில். இதெல்லாம் ஆணை பெர்வர்ஷன் ஆக்கி ஒரு விதமான க்ரைமில் கொண்டு போய் இறக்கி விட்ரும். அந்த அளவுக்கு சொசைட்டியில் டேமேஜ் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து நான் வந்து ஒரு ஹையஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபார்மாக பார்க்குறேன். சரியா? இது வந்து முழுக்க தெரியாத போது, அந்த பெண் தெரியாத போது அது பெர்வர்ஷன் முழுசாக காட்டுது. பெண் தெரிஞ்ச பொழுது இந்த மாரியான நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற விஷயங்கள், நம்ம அந்த கதைகளை, இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது அவன் வந்து ஒரு பெர்வர்ட்டாக தான் இருக்கான். ஒரு பெண் பிடிக்கலை, இதில் என்ன பாதிக்கப்படுது பாருங்கள். சரி, சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹீரோ இருக்கார், இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க இப்போ ஒரு பாப்புலர் நடிகர், எனக்கும் பிடித்த நடிகர், அவர் கல்யாணம் பண்ணது இன்னொருத்தரோட மனைவியை. நான் சொல்கிறது 50-60 சொல்கிறேன். ஏன்னா ஒரு படத்தில் நடிக்கிறாங்க, 2 பேருக்கு காதல் வருது, காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி இந்த படத்தில் ஹீரோயின் நடிக்கும்போதே மனைவி. அந்த காலத்தில் ஹீரோயின் பாருங்கள், கல்யாணம் பண்ண அப்புறம் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க, இன்றைக்கி நடிக்க முடியாது. ஏன்னா ஆனால் அந்த பழக்கத்தில் மனைவி வேறாங்க. இது நீங்கள் இப்போ இதில் பார்வைகள் இல்லாமல், பேசுறது இல்லாமல், எஃபோர்ட் இல்லாமல், அட்டெம்ப்ட் இல்லாமல் இதெல்லாம் நடந்திருக்குமா? கல்யாணம் வந்திருக்குமா? காதல் வந்திருக்குமா? அப்போ 2 மனங்கள் ஒத்து போகும்போது அது சரியாயிருது. ஒத்து போகாத ஒரு பெண்ணை ஒருத்தர், ஒரு இயக்குனரோ ஒரு நடிகரோ வலுக்கட்டாயம் இழுக்கும் பொழுது அது க்ரைம் ஆகுது. இவன் என்ன நினச்சிட்டு இதை வந்து இப்போ வந்து செட்டப், நீங்கள் ஸ்ட்ரக்சர் மோசமாக இருக்குது. சொசைட்டியோட பேஸில் நான் சொன்ன பெர்வர்ஷன் நிறையா இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரியில், இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆணாதிக்கம், ஹீரோ ஓரியன்ட் இண்டஸ்ட்ரினால ஃபுல் பவர் ஆண்கிட்ட இருக்குது, பெண்கள்கிட்ட பவரே இல்லை. சரியா? இது 2வது. இதுக்கு மேலே இருக்கிற சோசியல் லைஃப்பில் இந்த பஞ்சாயத்தில் இருக்கும். அப்போ இதுக்கு ரொம்ப ஆக்டிவாக செயல்பட வேண்டியது நடிகர் சங்கங்கள், ஒரு
விமன் செல் வைக்கணும். தொடர்ந்து மாதம் அதை உட்கார பேசணும். ஒவ்வொரு சினிமா கம்பெனியும் ஒரு இது வைக்கணும், ஒரு விமன் செல் வைக்கணும், சேஃப்டி செல் வைக்கணும். இந்த ஃபெடரேஷன் நம்ம கவர்மெண்ட்டுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு இது வைக்கணும். இத்தனை அசோசியேஷன் இருக்குது. பெப்சின்னு ஒரு பவர்ஃபுல் அசோசியேஷன், அப்புறம் ஃபெட்னானது ஒன்று இருக்குது, ப்ரொடியூசர்ஸ் இருக்குது. இத்தனை இருந்து ஒரே நாளில் 25 கம்ப்ளைண்ட் வர அளவுன்னு என்ன அர்த்தம்? அது யார் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்போனா நீங்கள் சொன்ன அந்தந்த ஒவ்வொரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்களும் நான் முதல்ல சொல்லிட்டேனே இருக்காங்க. இதில் இந்த பெண்கள் வந்து யாரை சொன்னாலும், இப்போ உங்களை சொன்னாலும் நீங்கள அவுட்டு நானும் அவுட்டு. ஏன்னா இன்னைக்கு சொசைட்டி வந்து இருக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கோம். களி முத்திருச்சுன்னு சொல்கிறோம் அதுமாரி. ஸோ தவறாக இதை பயன்படுத்துகிற பெண்களும் இருக்காங்க, பாதிக்கப்படுற பெண்களும் இருக்காங்க. நம்ம பாதிக்கப்படுற பெண்களுக்காக பேசுகிறோம். அந்த பெண்ணுக்கு அந்த ப்ரொஃபஷனில் ஃப்ரீடாக இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக நான் வந்து ஒன்று ஒரு உறுதிட்டு சொல்லலாம், அந்த இண்டஸ்ட்ரியில் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மெரிட்டு எப்பயுமே, வளர்ச்சிக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு மெரிட்டு ஒரு காரணம். மெரிட்டுங்கிற ஒரு விஷயம் எப்பயுமே உண்டு தான். ஆனால் மெரிட்டை மாடிஃபை பண்ணி நம்ம நெப்போட்டிசம் சொல்கிறோம். உறவுகள், ஜாதிகள், சமயங்கள், இந்த சமயத்துக்காரனுக்காக ஒரு உயரம், இந்த ஜாதிக்காரனுக்காக உயரம், இவர் உறவுக்காரர் அதுக்காக ஒரு உயரம், இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாயத்தில் நடக்காமல் இருக்கு நடக்குது. இதெல்லாம் எதை பாதிக்குது? கண்டிப்பாக மெரிட்டை பாதிக்குது. அதில் விமனோட ஃபேக்டர் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. அந்த விமன் அப்படிங்கிற ஃபேக்டரை அந்த பெண் சரியாக பயன்படுத்துகிறாலோ தவறாக பயன்படுத்தலோ அவளை பொறுத்தது. அதனால் அந்த பெண் ஒரு பெண்ணுக்கு உயரம், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும். கிடைக்கும் பொழுது இன்னொரு பெண் அதை பயன்படுத்துறதுக்கு யோசிக்காமல் இருக்கிறாங்க. இப்படி சில பெண்கள் பயன்படுத்துறதுக்கு யோசிக்காமல் இருக்கிறதுனால அந்த பொண்ணு ரெடியாக இருக்கான்னு இந்த ஆண்கள் நினைக்கிறாங்க. இது அரசியல் கட்சிகள் இல்லையா இருக்குது. போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது எவ்வளோ பெரிய விவாதமாக இருந்தது தமிழக அரசியலில். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல சினிமாவில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம மற்ற இடத்துல இல்லை அப்படின்னா அந்த பெண் வந்து வேற எங்கேயாவது போய் இருக்கிறாங்க, பொழைச்சிக்கிறாங்க. ஆனால் சினி இண்டஸ்ட்ரியில் அவங்க ஃபியூச்சர் வந்து இந்த ஃபியூச்சரே போயிடுச்சுன்னு வருத்தப்படுறாங்க. இன்னைக்காவது ஒரு மல்டி ஹீரோஸ் சொசைட்டியில் நம்ம இருக்கிறோம். எம்ஜிஆரும் சிவாஜி இருந்தபோது எம்ஜிஆர் சிவாஜியை தாண்டி சினிமாவில் ஒரு நடிச்சிருக்க முடியுமா யாராவது? ஏன்னா வேறு யாரும் அவங்களுக்கு ஈக்குவலான ஹீரோவே இல்லை. இன்னைக்கு விஜய், அஜித் அந்த ரேஞ்சில் இருந்தால் கூட எம்ஜிஆர் சிவாஜின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள், ஸோ நான் தான் சொல்கிறேன், இப்போ இதில் வந்து ஒரு தனிப்பட்ட ஆணையோ தனிப்பட்ட பெண்ணையோ நான் நல்லவன் கேட்டேன், அதெல்லாம் இறைவனுக்கும் அவங்க மனசாட்சிக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்குள்ளே நம்ம போகல. நம்ம ஓவராலாக என்ன செட்டப் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஸோ எப்படி இந்தியாவில் இருக்குது, நம்ம சோஷியல் கல்ச்சரல் மீடியாவில் என்ன இருக்குது, ஏன் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜாஸ்தி இருக்குது, அப்போ அது சரி கெடுத்ததுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற பார்வையில் தான் நான் பார்க்குறேன். இந்த நீ சொன்ன இந்த செட்டப்லாம் கவர்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபியூச்சரில் சான்சஸ் இருக்குது. 100% கண்ட்ரோலில் இருக்கும். சரி, சில விஷயங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் ஃபுல்லாக ஒழிக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியும். கான்ஸ்டிடியூஷனை ஒழிச்சிட்டிங்களா? இல்லை, முடியாது. 2000 வருஷமாக சட்டம் இருக்கிற நாடுகள்லேயே கேட்குறேன், ஒழிக்க முடியாது. சிலதெல்லாம் ஜெனட்டிக் பேஸ்டு, சிலதெல்லாம் மனித இயல்புகள். அதை ரெகுலேட் பண்ணணும். நீங்கள் ரெகுலேட் பண்ணுறது தான் அதில் இருக்கிற வேலை. அதை ரெகுலேட் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன், நல்லா இருக்குன்னு ஆசைப்படுற பெண்ணுக்கான பாதுகாப்பு கிடச்சிரும். சரியா? ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு சிஸ்டத்தை நம்ம டிஃபைன் பண்ணும்போது என்ன சொல்கிறோன்னா, ஒரு பெண்ணு நல்லா இருக்கிற பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையில் இருக்காத ஆணுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து எந்த தப்பும் பண்ணாட்டாலும் ஒரு லா அண்ட் ஆர்டர் மோசமாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் அந்த பெண்ணுக்கு ஆணுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அன்டைமில் போனால் தப்பு நடந்துடலாம், பிரச்சனை வந்துடலாமான்னு யோசிக்கலாம். நீங்கள் பீகாரில், யூபியில் அதை சொல்ல முடியுமா? அன்டைமுங்கிற கான்செப்ட் அங்கே கிடையாது. காலைல 11 மணியும் பஞ்சாயத்து இருக்குது. ஆமாம், சரியா? ஸோ என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய ஒரு அரசாங்கத்தோட வேலை, சமூகத்தோட வேலை, ஒரு நல்ல அந்த ப்ரொஃபஷனில் மெரிட்டில் ஒர்க் பண்ண ஆசைப்படக்கூடிய பொண்ணுக்கு எல்லா வாய்ப்பும் ஒரு பாதுகாப்பும் நம்ம கொடுக்கணும். இதுதான் பண்ணோம். ஒரு பெண்ணு ஒரு சரியில்லாத நேரத்தில் போய் ஒரு இடத்துல இருந்துட்டு, ஒரு லிக்கர் பார்ட்டியில் இருந்துட்டு அங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை பாதுகாக்க எந்த அரசாங்கம் என்ன செஞ்சிட போகுது?
ஒரு அண்டர் லிக்கரில் இருக்கிற ஒரு ஆண்கிட்ட அவன் பெர்வெட்டாக இருந்தால் என்ன மாதிரியான ஒரு இது எதிர்பார்த்துட முடியும்? எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுதான் அதில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த பெண்ணு அவங்க விமன் ஃப்ரீடம் போனாலும் அதை பாதுகாக்க அரசாங்கத்தால் முடியுமானா முடியாது. இன்னைக்கு இருக்கிற இப்போ அமெரிக்காவில் அது முடியுது. ஏன் முடியுதுன்னா சட்டம் வந்து படு ஸ்ட்ராங்காக இருக்குது, படு ஸ்ட்ராங்காக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அங்கே வேறு விதமான தவறுகள் இருக்கு. ஆனால் இந்த விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அது ஒரு 50 வருஷத்துக்கு நம்மளும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணோன்னா அந்த இடத்துக்கு போகலாம். ஆனால் நம்ம கடைசியாக நம்ம முடிக்க வேண்டிய புள்ளி என்ன அப்படின்னா, ஒரு மெரிட்டோரியஸாக வாழக்கூடிய பொண்ணுக்கு முழு ப்ரொடெக்ஷனும் முழு வாய்ப்பும் கொடுக்கணும். அதுதான் நம்ம. இன்னொன்று, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பெண் வீட்டிலேருந்து வெளியே வரான்னா தெரிஞ்சவங்க, பாதி தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க யாராலையும் அவளுக்கு எந்த பாதிப்பு வராதுங்கிற கேரண்டி அரசாங்கம். அதனால தான் மகாத்மா காந்தி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டார். என்னைக்கு ஒரு பெண் வந்து நைட்டில் நடந்து போகிறாளோ சுதந்திரம். நீங்கள் ஆனால் குஜராத்துன்னு சொன்னோன்னா சில பேர் அரசியலை பார்க்கலாம். உண்மையிலேயே குஜராத்தில் நீங்கள் நைட்டு 11:30 ஒரு பெண்ணு 2 பெண்ணு தனியாக போகிறத நீங்கள் பரோடா, ராஜ்கோட் எல்லாத்துலேயும் பார்ப்பீங்க. அது காரணம் அது வந்து போலீசிங்னால சொல்லவில்லை, அந்த மாநிலத்துடைய கல்ச்சரே அப்படி தான். அங்கே தவறுகள் நடக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உண்மையிலே நீங்கள் 11:30 ஒரு பெண் நடந்து அசால்ட்டாக போகிறத நாங்கள் பார்த்துருக்கோம். எந்த ஆண் துணையும் இல்லாமல். இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அந்த கலாச்சாரம் இல்லை. குஜராத்தில் தான் இருக்குது. அந்த குஜராத்தீஸோடைய அந்த கலாச்சாரத்துக்கு காரணம் நம்ம பின்னாடி ஒரு எஸ்ஏமே எழுதணும், எப்படி அந்த பெண்ணு 11:30 தனியாக போகிறா. ஸோ மகாத்மா காந்தி அவர் ஸ்டேட்டை பார்த்துட்டு மற்ற ஸ்டேட்டையும் பார்த்துட்டு தான் அந்த டயலாக் சொல்லியிருப்பார். இப்போ நம்ம ஊரில் அந்த பொண்ணு போயிடால ஃப்ரீயாக 11:30, ஏன் மற்ற ஸ்டேட்டில் போக முடியல 11:30? அதை பதில் தான் சொல்லியிருக்காரு. இங்கே தமிழ்நாட்டில் இப்போ நாங்கள்லாம் பார்த்துருப்போம். எல்லாம் 11:30 நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட இருந்தால் கூட, ஏன்னா ஒரு பிரச்சனை ஈசிஆர்லேயோ இல்லை இந்த மாதிரி இடங்கள்லையோ வரும்பொழுது அங்கே என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்குன்னு பார்த்துருக்கோம். இளைஞர்களுக்கு தெரியும், அதை நாம் தனியாக சொல்ல தேவையில்லை. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆணோட இருக்கிற பெண்ணுக்கே சேஃப்டி கம்மியாக இருக்கேன், அதையும் பார்க்கணும்ல நீங்கள். ஸோ மகாத்மா காந்தி சொன்ன அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம கடுமையாக அரசும் ஒர்க் பண்ணணும், இண்டஸ்ட்ரியும் ஒர்க் பண்ணணும். ஆனால் அது சென்சிட்டிவாக இருக்கனால பேலன்ஸாக தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதிலத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். படித்தவரா நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920001 7397355517.